ஆண்டவர் நல்லவர். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17:14. நில்லுங்கம்மா. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? நான் சொல்றவங்க வாசிக்கிறீங்களா? வேண்டாங்கிறீங்களா? பைபிள் எல்லாரும் கையில் இருக்கா? இல்லைன்னா கபோர்ட்ல இருக்கு, எடுத்துக்கங்க. வாசிமா. அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்னென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவனுடைய ராஜாசனம் என்னென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். வரலையே சொல்லுவோமா? சரி. வெள்ளிக்கிழமை யார் யார் வந்தீங்க? வெள்ளிக்கிழமை வந்தவங்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9. வெள்ளிக்கிழமை வந்தியா? குட் ஃப்ரைடே வெள்ளி இல்ல, போன வெள்ளி, முந்தானை. சரி, அப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரோடக்ஷன் தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். மொத்தம் இந்த வசனத்துல எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? எத்தனை பேர் செய்தி கவனிச்சீங்க வெள்ளிக்கிழமை? சரி, இதுல டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் சில இது சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இதோட அர்த்தம் என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு? சரி, என் ஆலயம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். இரண்டாவது என் ராஜ்யம். மூன்றாவது ராஜாசனம். அவ்வளவுதான். வேற ஏதாவது இருக்கா? இல்ல. இந்த 3 காரியம், என் ஆலயம், என் ராஜ்யம், உன் ராஜாசனம். சரியா? அவனுடைய பதிலா உன் ராஜாசனம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் மீன் பை என் ஆலயம்? வெள்ளிக்கிழமை வந்தனால கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆலயம் என்பது வீடு. டிரான்ஸ்லேஷன், அதோடைய ஒரிஜினல் மொழி பெயர்ப்பு நீங்க போய் பாத்தீங்கன்னா அது வீடுன்னு இருக்கும். சரிங்களா? அப்போ கர்த்தர் சொல்லுகிறார் என் வீட்டிலும். என்ன அர்த்தம்? என் வீட்டிலும். இது யாருக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம்? தாவீது ராஜா. தாவீது ராஜா தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் ஆசைப்பட்டான். தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டணும். ஏன்னா நான் கேதுரு மர வீட்டுல குடியிருக்கிறேன். கேதுரு மரத்தை பத்தி எடுத்தேன், ஞாபகம் இருக்கா வெள்ளிக்கிழமை? சரி, இப்ப நமக்கு டைம் இல்ல, சுருக்கமா போறேன். கேதுரு மர வீட்டுல குடியிருக்கிறேன். நல்ல ரத்தன கம்பளங்கள் எல்லாம் போற்றப்பட்டு நான் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன் கட்டில்ல படுத்துட்டு. ஆனா அது கர்த்தருடைய பெட்டியோ திரைச்சீலைகளுக்குள்ள இருக்கு, அதாவது கூடாரத்துக்குள்ள இருக்குது. அந்த காலத்துல ஆசரிப்பு தேவனுடைய ஆலயம் எப்படி இருந்துச்சு? கூடாரமா தான் இருந்துச்சு. கூடாரத்துக்குள்ள பெட்டி இருக்கு. நான் கேதுரு மர வீட்டுல குடியிருக்கிறேன். நம்ம இப்ப கட்டுறோம் பாத்தீங்களா பில்டிங், சிமெண்ட் செங்கலை காட்டிலும் 1000 மடங்கு உறுதியானது கேதுரு மரம். இந்த சிமெண்ட் செங்கல் இருக்கு பாத்தீங்களா, இது எத்தனை வருஷம் தாங்கும்? எத்தனை வருஷம் தாங்கும்? 20 வருஷம். சரி, ஒரு 100 வருஷமே போடுங்களேன். சரியா? ஒரு 2 ஜெனரேஷனுக்கு தாங்குது 100 வருஷம். திருச்சியம்மா சிரிக்கிறாங்க. இல்ல தம்பி, அப்படிலாம் தாங்காது. இப்பதான் கூரை பின்னிட்டு இருக்கேன். கரெக்ட், தாங்காது. 100 வருஷம் போட்டுக்க ஒரு பேச்சுக்கு. கேதுரு மரம். தாவீது ராஜா வாழ்ந்த காலம் எத்தனை வருஷம்? இப்பத்துல இருந்து பேக்ல போனா 4000 வருஷம் ஆச்சு. தாவீது ராஜா வாழ்ந்த வருடத்துக்கு நீங்க இப்ப இருந்து பேக்ல போனீங்கன்னா 4000 இருந்து 5000 ஆண்டுகள் பேக்ல போனோம். சரிங்களா? கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வுல, இஸ்ரவேல்ல ஒரு ஆய்வுல தாவீதுடைய அரண்மனை கண்டெடுத்திருந்தார்கள். நான் ஒரு சில வாலிபர்களுக்கு அந்த போட்டோ காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? தாவீதின் அரண்மனை கோலியாத்தினுடைய மண்டையோடு, கோலியாத்தினுடைய வாள், இதெல்லாம் கண்டுபிடித்து எடுத்திருக்கிறாங்க. இப்பவும் இருக்குது. சாலமோனுடைய குதிரை லாடங்கள், அந்த ஷெட், குதிரை ஷெட், இதெல்லாம் இப்ப நெட்ல அடிச்சாலும் இருக்கு, பாத்துக்கங்க. தாவீதினுடைய அரண்மனைன்னு சொல்லி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள். அதை நல்லா பாத்துக்கங்க. பராமரிக்கப்பட்டு 5000 வருஷம் ஆகல. பராமரிப்பே இல்லாமல் மண்மேடுகளாய் குமிந்து, எப்படின்னா இப்போ அரண்மனை தான்னா இந்த அரண்மனைக்கு மேல 100 அடிக்கு மேல மண்ணு மேவிருச்சு, மண்ணு மூடி போச்சு. ஆராய்ச்சியாளர்கள் அவங்களுடைய அந்த என்ன கருவி, அது ரேடியஸ் கருவியா, அந்த கண்டுபிடிப்பாங்கல்ல அப்படியே புதைவுகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போகும்போது அந்த அரண்மனைக்கு கீழே பீப் சவுண்ட் கேட்டிருக்கு. அந்த பீப் சவுண்ட் அந்த மிஷின்ல கேட்ட உடனே அவங்க ட்ரில் பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்ரில் பண்ணி கிட்டத்தட்ட 50 இருந்து 100 அடி உள்ள ட்ரில் பண்ணி இறங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தாவீது ராஜாவுடைய அரண்மனை தட்டுப்பட்டு இருக்கு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை வச்சு அதை கிளீன் பண்ணி எடுக்கும் போது 5000 வருஷமா புதைஞ்சு கிடந்த அரண்மனை புதைஞ்சு இருந்திருக்குது. இப்ப அதை மீட் எடுத்திருக்கிறாங்க. பாதுகாக்கப்படல, நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீதின் அரண்மனை புதைஞ்சிருந்தது. அப்போ எந்த அளவுக்கு அந்த கேதுரு மர வீடு ஸ்ட்ராங் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன்.
கேதுரு மரத்துல கட்டப்பட்ட தாவீதுடைய அரண்மனை எவ்வளவு ஸ்ட்ராங்கு? கேதுரு மரம். நல்லா புரிந்து கொள்ளணும், கேதுரு மரம். நம்மளுடைய வீடுகள்லாம் உள்ள போச்சுன்னா மண்ணுக்கு மண்ணதாகும், அதுக்கப்புறம் தாங்குமான்னு தெரியாது. சரியா? 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் மண்ணுல மூடிடுச்சுன்னா 10 வருஷத்துக்கு அப்புறமே நல்லா இருக்கான்னு சொல்ல முடியாது. சரி, இந்த மாதிரி காரியங்கள். அப்ப ஆண்டவர் கேதுரு மர வீட்டுல நான் குடியிருக்கிறேன், ஆண்டவருக்கு வீடே இல்லையேன்னு சொல்லி நான் கட்டணும்னு ஆசைப்பட்டத தாவீது ஆசைப்பட்டார். கர்த்தர் அதுக்கு என்ன பண்ணல, இடம் கொடுக்கல. அப்ப அவர் சொல்றாரு, இவ்வளவு ஆசை, இவ்வளவு நேசம், இவ்வளவு பாசம் நீ என் மேல வச்சிருக்கிறியே, இல்ல யாராவது இது வரைக்கும் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும்னு எங்கேயாவது யோசிச்சிருக்காங்களா வேதத்துல? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாவுக்கு நான் ஆலயம் கட்டணும்னு வேதத்துல ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் யாராவது யோசிச்சிருக்காங்களா? வேதத்துல ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் யாராவது கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களா? எஸ் ஆர் நோ? நீங்க படிச்ச வரைக்கும் சொல்லுங்க. நீங்க படிக்காதது உள்ள 1000 இருக்கும், படிச்ச வரைக்கும் சொல்லுங்க. பைபிள் அப்படிதான் படிச்சிருக்கீங்களா? தாவீது மாதிரி வேற யாராவது ஆசைப்பட்டாருன்னு? இடிந்து போன அலங்கத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க, அது இல்ல. ஆலயத்தை கட்டணும் கடவுளுக்குன்னு யாராவது ஆசைப்பட்டிருக்காங்களா? ஒரே ஒரு மனுஷன் தான் வேதத்துல ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு ஆசைப்பட்டான். யாரு? ஒரே ஒரு மனுஷன் தான். நான் வாசிச்ச வரைக்கும் சொல்றேன், ஒரு 19 தடவை வாசிச்சிருக்கேன். வேதத்திலேயே, ஏன் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மனுஷன் தான் உன்னதமான தேவனுக்கு ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டான். யாரு? யாரு? இது வெகுளித்தனமாவும் ஒரு சைடுல பார்த்தா இருக்கும், ஏன்னா கடவுளுக்கு ஆலயம் கட்டவே முடியாது. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அன்பினுடைய உச்சகட்ட வெளிப்பாடு, the love, the topmost love, the deepest love. தாஜ்மஹால் இல்ல, ஆலயம். டீப்பஸ்ட் லவ்னா ஒரு தாஜ்மஹால். அது 16வது மனைவி அவளுக்கு அவர் கட்டணும்னு ஆசைப்பட்டது the one and only God, the one and only love, the one and only person, ஆண்டவர். அவர் ஒருவருக்கு ஒரே ஒரு மனுஷன் தான் கட்டணும்னு ஆசைப்பட்டான். யாரு? யாரு? தாவீது மட்டும்தான் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, வேதத்துல ஆண்டவருக்கு அவன் ஒரு இடத்தை வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவனுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உனக்கு நான் வீட கட்டுறேன். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஒரு அல்லையா சொல்லுவோமா? இப்ப உனக்கு இன்னொரு அடி, அவனுக்கு வீடு கட்டுவேன் மேல வசனங்களை நீங்க வாசிங்கன்னா வீட்டுல போய் வாசிங்க சொல்லிட்டாரு. இப்ப அவனுக்கு கர்த்தர் ஒரு நிலையான இடத்தை தரப்போறாரு. the everlasting place, என்றென்றைக்கும் அழியாத ஒரு இடத்தை அவனுக்கு தரப்போறார். அதுல ஃபர்ஸ்ட் என் ஆலயத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பேங்கிறார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆலயம் என்றால் என்ன? வீடு. எத்தனை பேர் ஏசப்பா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? ஏசப்பாக்கு வீடு இருக்கா? ஏசப்பாக்கு வீடு இருக்கா? ஏசப்பாக்கு வீடு இருக்கா? இதுதான் வீடா? அப்ப இதுக்குள்ளேயே நீ இருந்துக்கோ தாவீதுன்னாரா? ஏசப்பாக்கு வீடு இருக்கா இல்லையா? வீசு இல்லையா? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கணும் இல்லையா? யாரு சொன்னது? யாரு சொன்னது உங்களுக்கு வீடு இல்லைன்னு? பரலோக ராஜ்யம் வேற, வீடு வேற. ரெண்டையும் குழப்பக்கூடாது. வெள்ளிக்கிழமை தான் சொல்லி கொடுத்தேன். வீடு வேற, ராஜ்யம் வேற. புரியுதுங்களா உங்களுக்கு? இது என் வீடு, ஆனா என் ஊரு வேற. என் ஊருனா மொத்தம், என் வீடுனா இது ஒண்ணுதான். அப்ப ராஜ்யங்கிறது இட்ஸ் பிக் திங், வீடுங்கிறது ஸ்மால் திங். நமக்கு இல்ல, அவருக்கு. நமக்கு அது எவ்வளவு பெருசு. அப்போ உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தரா நீங்க ஒருத்தங்களை உள்ள விடுறீங்கன்னா அவங்களை நீங்க எவ்வளவு நேசிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? உங்க வீட்டுக்குள்ள இப்ப 4 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க, 5 பேர் இருக்கீங்க. என் வீட்டுல நீயும் ஒருத்தண்டா அப்படின்னு சொன்னா அந்த ஆளை நீங்க எவ்வளவு நேசிச்சிருக்கீங்க. ஏமா இனிமேல் நீயும் எங்க வீட்டுல ஒண்ணுமா அப்படின்னா அந்த அம்மாவுக்கும் அந்த ஆளுக்கும் நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு நேசிச்சிருக்கீங்க, எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கீங்க. அவங்க உங்க இருதயத்தை எவ்வளவு கவர்ந்திருப்பாங்க. God said to David, you will be there, everlasting you will be there in my home. Hallelujah. என் வீட்டுல நீ என்றென்றைக்கும் நிலைச்சு நிப்பேங்கிற. வரலையா சொல்லுவோமா? என் வீட்டுல நீ இருப்படா அப்படிங்கிற. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளேயே தாவீது போயிட்டாரு. ராஜ்யத்துல பரலோக ராஜ்யம் போறது வேற, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறது. நீ அவனை என் ஆலயம். ஆங்கிலத்துல அதை வாசிங்கன்னா தெரியும். ஆங்கிலம் விடுமா? I will set him
over my house and my kingdom forever. Wait, house is different, kingdom is different. How many of you were understood the difference between the house and the kingdom? அப்போ ஆலயம் வேற, ராஜ்யம் வேற. ஆலயம் என்றால் வீடு, ராஜ்யம் என்றால் கிங்டம். அப்போ ஆலயம்னா ஹவுஸ், ராஜ்யம்னா என்னது? கிங்டம். அப்ப வேற வேற தானே. ஆலயம் வேற, ராஜ்யம் வேற. ரெண்டையும் குழப்பிட கூடாது. ராஜ்யத்துக்குள்ள எல்லாருமே வரலாம். எல்லாருமேனா கெட்டவன் வர முடியாது. ஆனா ஆலயத்துக்குள்ள யார் வர முடியாது? என் வீட்டுக்குள்ள யார் வர முடியும்? நீங்க எல்லாம் சர்ச்சுக்குள்ள வரலாம், இந்த காம்பவுண்டுக்குள்ள வரலாம். ஆனா என் வீட்டுக்குள்ள யார் வர முடியும்? நான் அனுமதிச்சவங்க மட்டும் தான் என் வீட்டுக்குள்ள வரணும். இன்னொன்னு, என் வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க யோசிப்பீங்க, போலாமா வேண்டாமா. உங்க வீட்டுக்குள்ள நான் வர முடியாது. போகும்போது யோசிப்பேன். நீங்க எனக்கு உரிமை கொடுத்திருக்கீங்க, நானே கால் பண்ணிட்டு தானே கேப்பீங்க. என்னங்க கால் பண்ணிட்டு வராம இருக்கீங்க? ஒரு கால் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா கேட்ட திறந்தா வச்சிருப்பேன்ல. அல்லேலூயா. அப்போ வீட்டுல நீ என் கூட இருப்பேன்னா எவ்வளவு கர்த்தர் தாவீதை நேசித்திருப்பார். அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதுவும் சொல்றாரு 10 நாள் 15 நாள் இல்ல 10 வருஷத்துக்கு லீஸ் எல்லாம் சொல்லல, என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். சொல்லுவோமா? You will be there in my house. I will set you in my house. செட்னா என்னது? இப்போ ஒரு காரியத்தை இப்போ ஒரு காரியத்தை செட் பண்ணி வச்சிட்டோம்னா அது நிரந்தரமா இருக்கும். போர்ட்டபிள் இருக்குது, நான் போர்ட்டபிள் இருக்கு. நான் சொல்றது புரியுதா? போர்ட்டபிள்னா எங்க வேணா எடுத்துட்டு போயிடலாம், அதை இடம் மாத்தி வச்சிடலாம். நான் போர்ட்டபிள் என்ன அர்த்தம்? இடம் மாத்தி வைக்க முடியாது. அப்ப நிலைத்திருப்பான்னா என்ன அர்த்தம்? மாற்ற முடியாது. யாருனாலையும் தாவீத ஆண்டவருடைய வீட்டில இருந்து எடுக்கவே முடியாது. சொல்லுவோமா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அவருடைய வீட்டிலே நிலைநிற்க பண்ணுவேன் என்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப வீட்டுக்குள்ள இத்தனை பேர் எப்படிப்பா போக முடியும்? அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ பெரிய மனசு அவருக்கு. சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப அது வீடு இல்லையா? ஹாஸ்டல் தானே சொல்லணும்? கிடையவே கிடையாது. He will treat each and every soul as his son and daughters. சொல்லுவோமா? ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா அவருடைய மகன்களாக மகள்களாக அவர் உபசரிப்பார். நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க 2 குழந்தைங்க இருந்தாலே ஒன்ன கவனிச்சுட்டு ஒன்ன கவனிக்க முடியாம போயிருது. அப்படிதானே? ஆண்டவருக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பேத்தையும் தனிப்பட்டு அவர் கவனிப்பார். சொல்லுவோமா? அப்ப எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுங்களா இந்த வாக்கு தத்தம்? என் ஆலயத்திலும், அடுத்தது என் ராஜ்யத்திலும். My kingdom. Where is God's kingdom? Can anyone tell where is God's kingdom and what is God's kingdom? ஆண்டவருடைய ராஜ்யம் என்றால் என்ன? எங்கே அவருடைய ராஜ்யம் இருக்கிறது? பரலோகத்திலயா? வெள்ளிக்கிழமை வந்தனால பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜ்யம்னா என்ன? ராஜ்யம்னா என்ன? ராஜ்யம் என்றால் ஆங்கிலத்துல எனக்கு தெரியும், தமிழ்ல கரெக்டா தெரியல. ராஜ்யம் என்றால் என்ன? ஆளுகை செய்கிற இடம், அதாவது டெரிட்டரி என்று சொல்லுவார்கள். டெரிட்டரி தமிழ்ல என்ன? டெரிட்டரினா நார்மலா சாம்ராஜ்யமா? எல்லையா? சிங்காசனமா? இல்ல இல்ல இல்ல, அது 3வது பாயிண்ட். எல்லை, அதாவது தான் முதல் இஸ்ரவேலுடைய ராஜ்யத்தின் எல்லை எங்க இருந்து ஆரம்பிச்சது? தான்ல இருந்து ஆரம்பிச்சு பெயர்ஷெபா வரைக்கும் முடிஞ்சது. சொல்லுவோமா? ஆக்சுவலா தானுனா என்ன, பெயர்ஷெபா என்ன? யாராவது சொல்லுங்க. வாலிபர்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கோத்திரம். சரி, பெயர்ஷெபா இடமா? அதாவது தான் ஸ்டார்டிங், அதாவது ஒரு கோத்திரம் வந்து ஆண்டவர் வந்து யோர்தானுக்கு இக்கரையில 2 கோத்திரத்தை வைக்கிறாரு. அதுல தான் தான் முதல் வைக்கிறாரு. தான்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லை முடிஞ்சு எல்லைக்கு அப்புறம் ஒண்ணு இருக்குது. என்னது? பெயர்ஷெபாவுடைய வனாந்தரம். பெயர்ஷெபா கிடையாது, பெயர்ஷெபா உள்ளே இருக்குது. பெயர்ஷெபாவை தாண்டினா என்ன இருக்குது? பெயர்ஷெபாவுடைய வனாந்தரம். அது வரைக்கும் இஸ்ரவேலுடைய எல்லை. அதுக்கு மேலையும் இருந்துச்சு. அது சவுல் காலத்துல பிடிக்கப்படல. தாவீது வந்ததுக்கு அப்புறம் அந்த எல்லையை விரிவாக்குறான்னு வேதம் சொல்லுது. கவனிச்சீங்களா? அது கவனிச்சிருக்கீங்களா? தாவீது யுத்தம் செய்து எல்லைகள் எல்லாத்தையும் அவன் பிடிச்சான். இன்னும் அநேக ராஜ்யங்களையும் அவன் பிடிக்கிறாரு. சொல்லுவோமா? அதுதான் ராஜ்யம். அதுக்கு பேரு தானது. சரி, இப்ப ஏசப்பாவுடைய ராஜ்யம் எங்க இருந்து இது வரையிலும்? இந்தியாவுடைய ராஜ்யம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையிலும். அப்போ இயேசுவின் ராஜ்யம் எதுல இருந்து இது வரைக்கும்? எது? பூமி ஃபுல்லாவா? வெள்ளிக்கிழமையா? வெரி குட். அதாவது பூமி அவருடைய ராஜ்யமே கிடையாது. பூமி, it is just the foot of God.
அவருடைய பாதப்படி. பூமி என்னது? அவருடைய பாதப்படி. அப்ப பூமியில இருக்க இத்தனை நாடுகளும் அவருக்கு என்னவா இருக்குது? ஜஸ்ட் ஃபுட். சரிங்களா? பாதப்படி. இரண்டாவது சொல்றாரு, வானம் என்னது? நீங்களும் நானும் பாக்குற வானம் கிடையாது. நம்ம பாக்குற முதல் வானம் அவருடைய பாதப்படி. இரண்டாம் வானம், மூணாம் வானம், நான்காம் வானம், ஐந்தாம் வானம், ஆறாம் வானம், எல்லா வானம் இருக்கு. பவுல் மட்டும் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். வேற யாரும் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படல. சரிங்களா? இயேசு கிறிஸ்துவ தவிர்த்து வேற யாரும் வான மண்டலங்களுக்கு போனது கிடையாது. பவுலை தவிர்த்து, இயேசுவும் பவுலையும் தவிர்த்து வான மண்டலங்களை கிராஸ் பண்ண ஆட்கள் கிடையாது. பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் போயிருக்கிறாரு. அதுக்கு மேல போனது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்னும் எத்தனை வானங்கள் இருக்குன்னா கோடா கோடி வானங்கள் இருக்கு. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? சொல்லுவோமா? அதனாலதான் பாடல் பாடும் பொழுது இந்த வார்த்தையை வச்சு பாருங்க, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே. அப்படின்னு எத்தனை வானங்கள் இருந்தாலும் அத்தனை வானங்களும் அவரை என்ன பண்ண முடியாது? அவரை அடக்கி உட்கார வைக்க முடியாது. அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துல அவருடைய ராஜ்யம் இருக்கிறது. நீங்களும் நானும் பார்க்கிற இந்த பூமி வெறும் அவருடைய பாதப்படி. நீங்களும் நானும் பார்க்கிற வானத்திற்கு மேல இன்னும் அநேக வானங்கள் அவருடைய சிங்காசனம். அதாவது ஜஸ்ட் உட்கார்ற சீட்டு. இப்போ இதுதான் சீட்டு. என் காலுக்கு கீழே பூமி இருக்குன்னா என் ராஜ்யம் எவ்வளவு பெருசு? மீனிங் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? வெள்ளிக்கிழமை சொல்லி தந்த மாதிரி தான் சொல்றேன். இது என்னுடைய சீட்டு, இது என்னுடைய பாதப்படி. அப்ப பூமி பாதத்துல இருக்குது, சீட் எங்க இருக்கு? வானத்துல இருக்கு. அப்ப அவருடைய ராஜ்யம் எவ்வளவு பெருசு? கண்ணு கட்டின வரைக்கும் அவருடைய ராஜ்யம் தான். அப்போ பூமிக்கு மேல வானாதி வானங்கள், பரலோக ராஜ்யம் எல்லை இல்லாது இருக்கிறது. இந்த பூமி மாதிரி இன்னும் கோடான கோடி பூமி இருக்கு. இந்த சூரியன் மாதிரி இன்னும் கோடிக்கணக்கான சூரியன் இருக்கு. இன்னும் இந்த நிலவு மாதிரி கோடிக்கணக்கான நிலவுகள் இருக்கிறது. இந்த பூகோளத்து மாதிரி, பூகோளம் என்ன சொல்லுவாங்க? ஆர்பிட்டா. இந்த ஆர்பிட் மாதிரி இன்னும் கோடான கோடி பால்வெளி மண்டலங்களா? பால்வெளி அண்டமா மண்டலமா அண்டங்கள் ஆர்பிட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த மாதிரி ஆர்பிட் இன்னும் கோடான கோடி ஆர்பிட்ஸ் இருக்கு. அந்த மொத்த பால்வெளி அண்டத்திற்கும் கோடான கோடி ஆர்பிட்டுக்கும் ஒரே ஆளுகை. யாருது? அதுதான் ராஜ்யம். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? வரலையா சொல்லுவோமா? I just gave the definition till now. இன்னும் நான் வசனங்களுக்குள்ள போல, ஜஸ்ட் டெஃபினிஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ராஜ்யம்னா அதுதான். சோ நீங்களும் நானும் பார்த்துட்டு இருக்க ராஜ்யம் இல்ல. கர்த்தர் சொல்லுகிறாரு, என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும். யாரை நிலைக்க பண்ணுவேன்? உங்களை நான் என்ன பண்ணுவேன்? என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அப்போ அந்த ராஜ்யத்துல அவர் உட்கார்ந்து நம்மை அவர் என்ன செய்வாராமா? அந்த ராஜ்யத்துல உட்கார்ந்து அவர் நம்மள என்ன செய்வார்? நம்ம அவரோடு கூட அந்த ராஜ்யத்துல நம்மளை வச்சிருப்பாராமா? சொல்லுங்களேன். அந்த ராஜ்யத்துல யார் இருப்பா? நீங்களும் நானும் அங்க போயிருவோம். அல்லேலூயா. அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் என்ன பண்ணுவேன்? நிலைக்க பண்ணுவேன். மூன்றாவது ஒரு காரியம் என்னது? மூன்றாவது ஒரு காரியம் என்னது? அவனுடைய ராஜசனம். வெள்ளிக்கிழமை இதை எடுக்கல, கவனிச்சுக்கங்க. அவனுடைய ராஜசனம். ராஜசனம்னா ஆங்கிலத்துல வந்துருச்சா? பாத்துட்டீங்களா? அண்ட் த்ரோன். த்ரோன் என்ன அர்த்தம்? சிம்மாசனம். தாவீது யாரு? ராஜா. அவனுடைய சீட்டை கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னென்றைக்கும். அப்ப அவனுடைய ராஜ இங்க பூமியில மட்டும் தாவீது ராஜாவா உட்கார போறது கிடையாது. எங்கேயும் வருவாரு. பரலோகத்திலே அவருக்கு த்ரோன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரலையோ சொல்லுவோமா? அங்க தாவீதுக்கும் ஒரு அரியாசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீது ஆளுகைக்குட்பட்டவராய் ஆளுகிறவராய் காணப்படுவார். அப்ப நீங்களும் நானும் அங்க போய் என்ன பண்ண போறோம்? நீங்களும் நானும் அங்க போய் என்ன பண்ண போறோம்? ஆள போகிறோம். வரலையோ சொல்லுவோமா? பாடல் ஒரு விவிஎஸ் பாடல ஆள போறோம்னு வருமே. அது என்ன பாட்டு? ஆள போறா தமிழ்லப்பா. வேற என்னமோ ஆள போறோம்னு ஒரு விவிஎஸ் ஒரு சாங் வருமே. குட்டி குட்டி தம்பி, குறும்புக்கார தம்பி, இயேசு அப்பா பரலோகில் எதிர்பார்த்து காத்திருப்பார். எப்ப போவோம் என்று நாம் ஆசையோடு காத்திருப்போம். அவ்வளவுதானா? என்னமோ போயிடுச்சு. அப்போ அங்க அவரோடு கூட நம்ம என்ன செய்ய போறோம்? சரி சரி, அவரோடு செய்து நம்ம அங்க என்ன பண்ண போறோம்? ஆளுகை செய்ய போறோம். அப்ப நமக்குன்னு அங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஒரு ராஜசனம். ஒரு சொல்லுவோமா? அங்க நமக்கு ஒரு ராஜசனம், சிம்மாசனம். அங்கே நமக்கு ஒரு ஆளுகை, அங்கே நமக்கு ஒரு ராஜ்யம். நமக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், ஏசப்பாக்கு இல்ல, அவருடைய ராஜ்யத்திற்குள்ள நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு.
அப்போ how much we were blessedங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எந்த அளவுக்கு இந்த உலகத்தை நம்ம இந்த நிரந்தரமில்லாத உலகத்தை நேசிக்கிட்டு நிரந்தரமான ராஜ்யத்தை நம்ம யோசிக்காம இருக்கிறோம். ஒரு அழகிய சொல்லுவோமா? ஏன்னா ஆண்டவர் எல்லாத்துக்குமே தேவனுடைய ராஜ்யத்தை தான் சுவிசேஷமா பிரசங்கிச்சுட்டு போறாரு. அவங்க எல்லாத்துக்குமே சொல்றாரு, நீங்கள் என்னோடு கூட அங்க என்ன பண்ணுவீங்க, ஆளுகை செய்வீங்கன்னா அது எவ்வளவு பெரிய எம்பையர். நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும். அது எவ்வளவு பெரிய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல நானும் போய் ராஜசனம், அங்க ஒரு சீட்டை எனக்கு ஒரு த்ரோனை போட்டு அங்க நானும் ஆளுகை செய்வேன்னா அது எவ்வளவு பெரிய ராஜ்யம், கிண்டமா இருக்கணும். சொல்லுவோமா? அப்ப கர்த்தர் எவ்வளவு பெரிய மேன்மை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் வசனங்கள் எல்லாம் வரல, டைம் இல்ல, நான் முடிச்சிடுறேன். வசனத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். 3 காரியங்கள் இந்த வேதத்தை வசனத்துல கர்த்தர் இந்த வாக்கு கொடுத்திருக்கிறார். அற்புதமாம் பரலோகம், ஆள போறோம் தம்பி. அற்புதமான பரலோகம். பரலோகங்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏதோ ஒரு இடம் அல்ல. பரலோகங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் a place, the total entire above the universe. இந்த பிரபஞ்சத்திற்கு மேல இருக்கிற மொத்தமும் அதுதான். சொல்லுவோமா? நீங்க பார்த்துட்டு இருக்க பூமி கிடையவே கிடையாது. இது இப்படிங்கறதுக்குள்ள அழிஞ்சு போயிடும். சுருட்டப்பட்ட கம்பளியை போல அழிஞ்சிரும்னு வேதம் சொல்லுது. சடார்னு போயிடும். இதுக்கப்புறம் நம்ம எங்க போயிருவோம்? அவருடைய ராஜ்யத்திற்குள்ள போயிருவோம், அவருடைய ஆளுகைக்குள்ள போயிருவோம். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அவருடைய வீட்டுக்குள்ள கூட போவாங்க. சொல்லுவோமா? நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிற உலகமும் வீடும் வாசலும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் நிலையில்லாதது. அதை நீங்க எப்பவுமே டார்கெட் பண்ணாதீங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. then you will be the loser. focus on the heavenly things. ஆண்டவரே சொல்றாரு, இம்மைக்குரிய காரியத்திற்காக நீங்க பிரயாசப்படாதீங்க, மறுமைக்குரிய காரியத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக பிரயாசப்படுங்க. கர்த்தர் எவ்வளவு பெரிய வாக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், அவனுடைய ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். சொல்லுவோமா? சிம்பிளா உங்ககிட்ட கடைசியா ஒரு ட்விஸ்ட், ஒரு ஆச்சரியமான ட்விஸ்ட் வச்சுட்டு முடிக்கிறேன். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் ஏசப்பாக்கு அப்புறம் தானே பிரசங்கிக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் இல்ல இருந்துச்சா இல்லையா? இந்த ட்விஸ்டோட முடிக்கிறேன். புதிய ஏற்பாட்டுல தானே ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டுச்சு. யோசிக்க தோணுது இல்ல? ஆனா நம்ம இப்ப எந்த வசனத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறோம்? பழைய ஏற்பாட்டுல 1 நாளாகமும் 17-14 ராஜ்யத்தை குறிச்சு நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் இயேசுவுக்கு அப்புறம் மட்டும் வரல, இயேசுவுக்கு முன்னாடி உலகம் ஆரம்பிச்சோனே ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஆரம்பித்து விட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஏன்னா பழைய ஏற்பாட்டு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். சொல்லுவோமா? ஏசப்பா மட்டும்தான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாரு. ஆமாவா இல்லையா? வேற யாராவது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாங்களா? இயேசுக்கு முன்னாடி யாராவது பிரசங்கிச்சாங்களா பரலோகத்தை குறிச்சு? கிடையவே கிடையாது. ஆனா இருக்குது, ஆதாரம் இங்க இருக்குது. யார் பேசுது இந்த வாக்குத்தத்தத்தை? நாத்தானுக்கு யார் சொன்னது? ஆண்டவரே சொல்றாரு. ராஜ்யத்தை குறிச்ச சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டிலேயே இருந்திருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டிலேயே இருந்திருக்குது. இப்போ நான் எடுத்துட்டு வந்த டெபினிஷன்ஸ் எல்லாம் புதிய ஏற்பாடு. ஆக்சுவலா இப்ப டைம் இல்லாதனால இதோட வைண்ட் அப் பண்றேன். நெக்ஸ்ட் வீக் வந்து புதிய ஏற்பாட்டுல இருக்கிற ராஜ்யத்தை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். 2 ராஜ்யமும் ஒண்ணுதான். ஒன்னா இல்லையான்னு நம்ம தியானிக்கும் போது தெரியும். சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்பட்டது, வாக்காக கொடுக்கப்பட்டது, வாக்குத்தத்தங்களாக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அந்த நம்பிக்கைக்குள் வந்தார்கள், அந்த விசுவாசத்துக்குள் வந்தார்கள், அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்தார்கள். வரலையே சொல்லுவோமா? அதே போல கர்த்தர் உங்களையும் அவருடைய ஆலயத்திலும், அதாவது வீட்டிலும், அவருடைய ராஜ்யத்திலும் உங்களை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராஜசனம், நீங்க உட்கார்ந்துட்டு சீட் இந்த மாதிரி சீட் இல்ல, அது பயங்கரமான ஆளுகைக்குண்டான த்ரோன். அந்த சிங்காசனத்துல உங்களை உட்கார வச்சு அழகு பார்த்து உங்களுக்கு ஒரு ஆளுகையை கொடுத்து உங்களை அவர் வீட்டுல அவரோட டேபிள்ல உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது மட்டும் இல்ல, சாப்பிட்டு முடிச்சோன்னா உங்களுக்கு உங்க ராஜ்யத்துல போய் உங்களை அனுப்பிச்சிருவாரு. நீங்க உங்க ராஜ்யத்துல நீங்க ஆண்டவரோடு கூட சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஆளுகை செய்வீங்க. அவ்வளோ பெரிய மேன்மை ராஜ்யம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் அவ்வளவு பெருசு மேன்மை. அதனாலதான் சொல்றாரு, கடுகு விதை அளவு போட்டா சின்னது, முளைச்சா பெருசு. இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொன்னாரு. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? இந்த ஊமையை ஒருத்தங்க என்கிட்ட கேட்டீங்க, அது என்ன, நான் கடுகு போட்டு இருக்கிறதுல எல்லா மரத்திலயும் பெரிய மரமா அது வருது, இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொன்னாருன்னு சொல்லி ஒருத்தங்க என்கிட்ட கேட்டீங்க.
கடுகு விளைய போட்டா அது அவ்வளவு பெரிய மரமா வருது. இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷங்கிறாருன்னு. இப்ப நான் சொன்ன விளக்கங்களை எல்லாம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா, அந்த ஊமையோட நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லும் போது கடுகு விதையளவு தான் இருக்கும். அதை விசுவாச அந்த இடத்துக்கு நீங்க போய் சேரும் போது, ராஜ்யத்துக்கு நீங்க போகும்போது தெரியும். சின்னதா தான் பூமியில நான் இத கேட்டேன், இன்னைக்கு இவ்வளவு பெரிய மரமா இருக்குது ராஜ்யம்னு சொல்லி அங்க நீங்க அதை பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். உங்களுக்கோ அவர்களுக்கு ஊமைகளாக சொல்லப்படுகிறது, உங்களுக்கோ அதற்குண்டான மொத்த விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரல்லையே சொல்லுவோமா? அப்ப கடுகு விதையளவு தான் நான் விதைச்சிருக்கேன். இப்ப வசனத்தை நீங்க கண்ணால பார்க்கும் போதுதான் தெரியும் அது எவ்வளவு பெருசுன்னு. உரல்லையே சொல்லுவோமா? சத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக.